துணை முதலமைச்சரோட செயல்பாடு ஒரு எம்எல்ஏவா இந்த தொகுதிக்கு திருப்தி அளிக்குதா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல கருத்து கணிப்பா வந்து பார்க்கலாம். முதலமைச்சரா இருக்கிறதுனால எல்லா தமிழ்நாடு முழுக்குமே பார்க்கணும், அதை பார்க்கல. ஒண்ணு விஜயா ஏடிமிகாவா, ரெண்டுத்துல டிஎம்காவுக்கு சான்ஸே இல்ல. வரைக்கும் டிவி கேக்கு தான் அதிகமா இருக்கும். வந்து விஜய் தான் கண்டிப்பா வருவார் இந்த தொகுதியுமா? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு. விஜய்க்கு என்ன காரணம்? இல்ல புதுசா மாத்தி பாப்போம். இவங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க காலத்தெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம ஜெனரேஷன் எடுத்துங்க. நமக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும், குழந்தைங்க பயம் இல்லாம நடக்கணும், பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இது விஜயால முடியும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. வர தேர்தல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய்க்கு. என்ன காரணம்? நாங்க இவங்களுக்கு ரொம்ப பாத்துட்டோம், ரெண்டு பேர்த்தையும். அது புரியல இவங்களுக்கு, அதுக்காக புதுசா அவருக்கு போடலாம். அதனால விஜய்க்கு தான் போடுவேன் சார். டிஎம்கே போட மாட்டேன். என்ன காரணம்? யாரு? விஜய் தான். விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஆட்சியே மாத்தினா நல்லா இருக்கும். அவங்க எம்எல்ஏவோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? அப்படிலாம் ஒன்னும் பெருசா வரல. மழை வந்தா 2 பால் பாக்கெட் அவ்வளவுதான். வர தேர்தல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? விஜய் அண்ணா தான், டிவிகே தான். விஜய்க்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு? விஜய்க்கு தான். என்ன காரணம் விஜய்? என்ன காரணம் விஜய்க்கு? நாங்க புதுசா ஒருத்தர்கிட்ட கொடுத்து பாப்போம் அப்படின்னு வந்தாருன்னா, ஒரு நாள் முதல்வர்ல வந்தாரு, அந்த மாதிரி மாற்றம் வந்தாலும் வரலாம். மக்களுக்கு விஜய்க்கு என்ன காரணம் விஜய்? மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். போற லேடிஸ் போதுங்க, அந்த லேடிஸுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும், அதுக்காக இருக்கும். அதே மாதிரி விஜய் தான் வந்துட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா யாருக்குமே சந்தோஷம் தான்.